அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக மதரசா மாணவி ஹாஜிரா அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரைத்தல்லதீ யுகத்திபு பித்தீன் ஃபத்வாலிகல்லதீ யதுல் யதீம் வலா யஹுல்லு வலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில்முஸல்லீன் அல்லதீன ஹும் صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. أرأيت الذي يكذب بالدين. தீர்ப்பு நாளை பொய்யென்று கூறுபவனை நீர் பார்த்தீரா? ஃபதாலிகல்லதீ யதுல் யதீம். அவன்தான் அனாதையை விரட்டுகின்றான். வலா யஹுல்லு வலா துஆமில் மிஸ்கீன். மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. ஃபவைலுல் லில்முஸல்லீன். மேலும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தம் தொழுகையில் அலட்சியமாய் இருக்கிறார்கள். அல்லதீன ஹும் யுராஊன். அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே செயல்படுகின்றார்கள். வயம்னஊனல் மாஊன். மேலும் சாதாரண தேவைகளுக்கான பொருள்களை கூட மக்களுக்கு கொடுத்துதவுவதை தடுக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டு மைக்கா? சும்மாவே நானே ஒரு மைக்கு, அதுலக்கு 3 மைக்கா? அப்படியா? எங்க சித்தன்கிட்டே வேற கரெக்டாக 8 மணி அளவு சொல்லி சரியா? அதுக்கு மீறி கத்த முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் இப்போது தனித்தனி பிரிவுகளாக பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? முதுகு வலிக்குதா? சரி, அதாவது மலக்குமார்கள் வரக்கூடிய சபை அப்படிதானே இந்த சபை. இப்போ அப்படின்னும் போது இடையில கேப் விடும்போது யார் வந்து உட்காருவா? சைத்தான், அப்படிதானே? சரி, நம்ம பொங்கல் பரிசு தர்றாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் போய் உட்காந்துருக்கோம். வரிசையில் உட்காருமா? அந்த பக்கம் போய் உட்காந்துருப்போமா? சொல்லுங்க. உலக ஆதாயங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. நான் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறேன். யாருடைய அருள் கிடைக்குது? அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்குது. இப்போ அதனால கேப் விடாமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருங்க. அல்லாஹ்வுடைய அருள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். குட்டீஸ் நீங்க வரலாமே. அம்மா நீங்க இங்க வந்துருங்கம்மா. சேர் எடுத்துட்டு வந்து கொடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே சலாம் சொல்லிட்டீங்க, மறுபடியும் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. உங்க எல்லாரையுமே பேசுறதுக்கு இடையில என்ன செஞ்சுட்டேன், நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். சரி, ஏன் நிறைய பேர் வரல? இனிமே வருவாங்களா?
தெரிஞ்சு வருவாங்களா? அதான் லால் பிர்தோஸ் ஆலிம் தான் முன்னாடியே போட்டாங்களே, ஒரு ஆலிமா வருவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் ஏன் சொல்லிட்டாங்க? சரி, ஏன்னா கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயத்தோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம முன்னாடி வந்து உட்காரும்போது யார் வந்து நம்ம கூட இருக்கா? மலக்குமார்கள் நம்மளோட இருக்காங்க. அந்த விஷயம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நன்மையை தேடி நம்ம என்ன செய்யணும், அதிகமாக விரைந்து ஓடோடி வரணும். நன்மைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, பின்தங்கி போகக்கூடாது. அல்லாஹ் தாலா ஆண்டவே நாம் இங்கே இருக்கக்கூடிய சபையிலே அல்லாஹ் நமக்கு ஒரு மரணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம யாருடைய பாதையில் மரணிப்போம்? அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிப்போம். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்காக மாதம் ஒரு முறை என்ன செய்கிறாங்க, ஒரு ஆலிமாவை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் சீக்கிரமாக என்ன செய்யலாம், வந்து உட்காரலாம். இன்னும் உங்களுடைய உறவினர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம், வாங்க. எதுக்காக வாங்க, பயானுக்கு வாங்கன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ்வினுடைய அருளை தேடுவதற்காக வாங்க, நல்ல விஷயங்கள் கேட்பதற்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அழைக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? அடுத்த தடவை நான் பார்க்கும்போது அல்லாஹ் எனக்கு ஹயாத் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்கணும், உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கூட்டிகிட்டு வருவீங்களா? சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹி வஹதா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. சரி, என்ன தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த மாதம்? ரஜபு மாதம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம்? எந்த மாதம்? யாருக்கெல்லாம் நம்ம ரஜபு மாசத்துல தான் இருக்கோன்றது தெரியும்? அப்படியா? சரி, இங்கிலீஷ் காலண்டருக்கு என்ன சொல்வீங்க? எந்த மாதம்? ஜனவரி, புத்தாண்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கான்செப்ட் அப்படி தானே? சரி, மொத்தம் அரபி மாதத்தில் எத்தனை மாதங்கள் இருக்குது? எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். யாருக்கு இந்த 12 மாதமும் தெரியும்? சொல்ற செல்லம். சொல்லுங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், அதுக்கடுத்து என்னது? ரஜப், சாஃபான், ரமலான், சவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். மொத்தம் எத்தனை மாதங்கள்? அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து நாட்கள் அனைத்துமே எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் சொல்லி சொல்றான் அல்லாஹ்? 12 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இந்த 12 மாதங்களுமே இப்ப அல்லாஹ் அந்த உலகத்தை படைச்சான் இல்லையா, அப்ப இருந்தே என்ன செஞ்சிட்டு இருக்கு, இந்த 12 மாதங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாதங்களை குறிப்பிட்டு சொல்றான். அல்லாஹ் எந்த மாதத்தை சொல்றான்? குறிப்பிட்டு ஒரு 4 மாதங்களை அல்லாஹ் என்ன சொல்றான்? குறிப்பிட்டு சொல்றான். அந்த 4 மாதங்கள் என்ன மாதம் அப்படி சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, புனிதமாக்கப்பட்ட மாதம். அது புனிதமாக்கப்பட்ட மாதம் 4 மாதங்கள் எந்த மாதம்ன்றது தெரியுமா நமக்கு? அது நமக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டேன், நமக்கு 12 மாதங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் தெரியும். ஆனா அரபி மாதங்கள் நமக்கு என்னது தெரியாது. அதே மாதிரி 4 மாதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கா? உங்களுடைய யுகத்திலே விடுறேனே 4 மாதங்கள் நீங்க என்ன மாதங்களா நினைச்சிட்டு இருப்பீங்க? ரஜபு, சாஃபான், ரமலானா?
ஆ துல்ஹஜ்ஜா. சரி, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது, இந்த 4 மாதங்களையும் மறக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, தொடர்ந்து வரக்கூடிய மாதம் 3 மாதம். என்னது? தொடர்ந்து வரக்கூடிய மாதம் 3 மாதம். ரபியுல் ஆஹிராவுக்கும் சாபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாதம் ஒரு மாதம். அந்த மாதம் எது? ரஜப். தொடர்ந்து வரக்கூடிய மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னது? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். சரிங்களா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரமலான் மாதம். ரமலான் மாதம் அது எதற்காக கடமையாக்கப்பட்ட மாதம்? நோன்பு வைக்கிறதுக்கு கடமையாக்கப்பட்ட மாதம் தான் எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். சரிங்களா? ஆனால் புனிதமாக்கப்பட்ட மாதம் சொல்லிட்டு அல்லாஹ் 4 மாதத்தை சொல்றான். அந்த மாதம் தான் என்னது? ரபியுல் ஆஹிர், சாஃபானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மாதம். அந்த மாதத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதுதான் என்ன மாதம்? ரஜபு மாதம். பொதுவா புனிதமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்து நாம் விலகி இருப்பதற்கு பேர் தான் என்னது? புனிதமாக்கப்பட்டது. இப்ப மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? மக்கால இருக்கு. இஹ்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஹ்ராம் எதற்காக அணிகிறாங்க? ஹஜ்ஜு கிடையாது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அணியக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? இஹ்ராம். அப்ப இஹ்ராம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன விதின்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தடுக்கப்பட்ட அந்த விஷயங்களில் இருந்து நாம் விலகி இருப்பது. யார் தடுக்கப்பட்ட விஷயத்துல இருந்து? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னார்களோ அதிலிருந்து தவிர்ந்து இருப்பதற்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? இஹ்ராம். ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமாக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த மாதம் நமக்குள்ள இன்னைக்கு நிறைய கான்செப்ட், ரஜபு மாதங்களும் பேண வேண்டிய ஒழுக்கங்களும் சொல்லி சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப், யூடியூப் நிறைய இதுல பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரஜபு மாசம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுல நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது போல இருக்கு. அப்ப அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு என்ன செஞ்சிருவோம்? ஓடி வந்துருவோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? அப்படிதானே? அப்படிதானே? ஆமாவா? சரி, ரஜபு மாசத்தை பத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நான் இப்ப ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அல்லாஹ் புனிதமாக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். புனிதமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் செய்யக்கூடியவைகள்ல இருந்து தவிர்ந்து இருப்பதுன்னு சொல்லிட்டு தான் யார் சொல்றா? என்ன விஷயங்கள்ல இருந்து தவிர்ந்து இருக்கிறது? அல்லாஹ் தடுக்கப்பட்டவை விஷயங்கள்ல இருந்து தடுப்பது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்ல பிதத்தின் லலாலா குல்ல லலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு வழிகேடும் எங்க கொண்டு போய் விடுதுன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நரகத்திற்கு கொண்டு போய். ஒவ்வொரு பிதத்துமே என்னது? வழிகேடு. மார்க்கத்துல புதுசா கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்னது? பிதத்து, வழிகேடு. அது எங்கதான் கொண்டு போய் விடுதுன்னு சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நரகத்தின் பக்கம் கொண்டு போய் விடுதுன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரஜபு மாசம் வந்துருச்சு, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ரஜபு மாதம் வந்துவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த சில துவாக்கள் பள்ளிவாசல்கள்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ரஜபு மாதத்தில் பரக்கத்தை அல்லாஹும்ம பாரிக்லனா, இந்த ரஜபில் எங்களுக்கு எதை உண்டு பண்ணுவாயாக? பரக்கத்தை உண்டு பண்ணுவாயாக. யார் கேட்கிறா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் கேட்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஹ்ராம் தவிர்ந்து இருப்பது. எதுல இருந்து? புதிதாக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? உள்ள போகக்கூடாது. ரஜபு மாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கான். எதுக்கு புனிதமாக்கி இருக்கோன்றதை நம்ம சிந்திச்சிருக்கோமா? கிடையாது. இப்ப நான் கேட்டேன் உங்ககிட்ட, புனிதமாக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரமலான் மாதம் சொன்னீங்க. என்ன மாதத்தை சொன்னீங்க? ரமலான் மாதம். சரி, ரமலான் மாதம் புனிதமான மாதம் சொல்லி சொல்றோம்ல, எந்தெந்த விஷயத்த இருந்து தவிர்ந்து இருப்பீங்க சொல்லுங்க? ரமலான் மாசத்துல
எந்தெந்த விஷயத்துல இருந்து தவிர்த்து இருப்பீங்க சொல்லுங்க ரமலான் மாசத்துல? டிவி பாக்குறதுல இருந்து என்ன செய்வீங்க? தவிர்த்து இருப்பீங்க, அப்படித்தானே? வேற என்ன செய்வீங்க? போனு புறம் பேசுறதுல இருந்து தவிர்த்து இருப்பீங்க. வேற என்ன செய்வீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல இருக்குதோ அத ஃபுல்லா என்ன செஞ்சிருப்பீங்க? தவிர்த்து இருப்பீங்க. ஏன் அந்த மாதம் மட்டும்தானா? அந்த மட்டும்தான் இதை செய்யணும்ன்றது அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அல்லாஹ் படைத்த மாதம் 12 மாதமுமே என்னதுதான்? மாதம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவல் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் சஃபர் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான்? கல்யாணம் முடிக்க மாட்டான். ஏன்னா பீடை மாதம் சொல்லி ஒழிச்சிடறான். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இல்லாத ஒரு விஷயத்தை உள்ளக்குள்ள கொண்டு வந்து திணிச்சு விதத்தான அந்த வழிகேடெல்லாம் எங்க கொண்டு போய் விடுது? நரகத்தின் கொண்டு போய். கொஞ்சம் சிந்திக்கணும். 2 பெருநாட்கள் சொல்லிதான் அல்லாஹ் சொன்னாங்க. அந்த 2 பெருநாட்கள் என்ன பெருநாட்கள்? துல் ஹஜ், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இந்த 2 விஷயத்தை தான் யார் சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அதன் அடிப்படையில ரமலான் மாதம் புனிதமாக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து இருக்கிறோம். ஆனால் மற்ற நாட்கள்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தவிர்த்து இருக்க மாட்டோம். ஏன்? என்ன காரணம்? இதேதான் இந்த ரஜபுடைய மாசத்துல என்னென்ன விஷயத்தை எல்லாம் கொண்டு வராங்கன்னு பாருங்க. என்ன துவா கேட்டாங்க? அல்லாஹும்ம பாரிக் லனா, எங்களுக்கு ரஜபுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, எங்களை இந்த ரஜபுடைய மாதத்தை அடைய செய்வாயாக. நம்ம எந்த மாசத்துல துவா கேட்போம்? அப்படி ரமலானுடைய மாசத்துல கேட்போமா? எங்களுக்கு இந்த ரமலானை அடைய செய்வாயாக கேட்போமா? இது எப்ப கேட்கிறாங்க? ரஜபுடைய மாசத்துல கேட்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த ரஜபுடைய மாசத்துல முதல் சாட்டர்டே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துவாங்க. அது மட்டும் கிடையாது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். எங்க ஊர்ல நடக்கல அப்படின்றத சொல்லாதீங்க. ஒரு சில ஊர்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரஜபு மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நோன்புகள் வைக்கின்றார்கள். என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு எந்தெந்த நாள்லாம் வைக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் திங்கள் கிழமை நோன்பு வைக்கலாமா? என்ன கிழமை நோன்பு வைக்கலாமான்னு கேட்கிறாங்க. திங்கக்கிழமை நோன்பு வைக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? திங்கக்கிழமை தாராளமாக நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வையுங்கள். ஏன்? நான் பிறந்தது என்றைக்கு தான்? திங்கக்கிழமை தான். அது மட்டும் கிடையாது, அமல்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நாட்களும் எந்த நாள் தான்? திங்கக்கிழமை தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க ஹதீஸ்கள்ல, நீங்கள் இருவர் சண்டையிட்டு கொண்டால் 3 நாளைக்கு மேல என்ன செய்யாதீங்க? பேசாம இருக்காதீங்க. ஏன்? உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தூக்கி வீசி எறியப்படுகின்றன சொல்லி யார் சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்ன எடுத்து பார்க்கக்கூடிய நாள்? அமல்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நாள். அந்த நாள்ல நீங்க என்ன செஞ்சுக்கங்க? நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நோன்பு யாருடைய நோன்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு. யாருடைய நோன்பு பிடிக்குமா? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு யாருடைய நோன்பு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யார் சொல்லா, நான் உடல் ஆரோக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன், நான் வந்து டெய்லியும் என்னால என்ன செய்ய முடியும்? நோன்பு வைக்க முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹதீஸ சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு நம்மளுடைய தூதர் யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிடித்தமான நோன்பு. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இன்னைக்கு யாராவது
உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ரமலான் நோன்பே கரெக்டா வைக்கிறோமா? கிடையாது. 1-2 கைகள் மட்டும்தான் தூக்கப்படுகின்றது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னன்னு சொன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, சரிங்களா? எனக்கு சில பேருக்கு அல்சருடைய பெயின் இருக்கும், அதனால என்னால என்ன செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பே நம்மளால என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. இன்னைக்கு ரஜபு மாசத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி தராத ஒரு விஷயத்த இன்னைக்கு நோன்பு வைக்கலாம்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? நோன்பே வைப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாசத்துல மட்டும் ஸ்பெஷலா நோன்பு வச்சாங்கன்றதுக்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? கிடையாது. எதுக்கு தெரியுமா நோன்பு வைக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்துல தான் எங்க போனாங்களாம்? அந்த சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? எங்க போனாங்களாம்? மெஹராஜுடைய பயணம். மெஹராஜுடைய பயணம் போனது உண்மை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வானத்தின் பக்கம் அவர், அதாவது மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கத்தில் இருந்து அவர் என்ன செய்யப்பட்டார்? வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் போனது 100% என்னது? உண்மையான விஷயம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு சில படிப்பினைகள் தருவதற்காக, அல்லாஹ் சில விஷயங்களை கற்றுத் தருவதற்காக, சில விஷயங்களை அவர்கள் பார்க்க செய்வதற்காக எங்க போனாங்க? விண்ணுலக பயணம் போனாங்க. யார் போனாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மெஹராஜுடைய அந்த ரஜபினுடைய மாசத்துலதான் என்ன செஞ்சாங்களாம்? என்ன செஞ்சாங்களாம்? விண்ணுலக பயணம் போனாங்க. அதனால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம ஸ்பெசிபிக்கா இரவு முழுவதும் நின்று தொழுவக்கூடிய தொழுகை எப்ப தொழுவோம்? ரமலான்ல எப்ப? அதுக்கே ஆதரமா இருக்கா என்னன்றது நமக்கு தெரியாது, அப்படித்தானே? ஒரு இரவுல தேடிக்கங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க, அப்படித்தானே? 2 பேர் சண்டை போட்டாங்க, நான் மறந்துட்டேன், நீங்க என்ன செஞ்சுக்கங்க, ஒற்றைப்படை இரவுல ஒரு நாள்ல நீங்க இது பண்ணிக்கங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ரஜபுடைய இந்த 27 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, பள்ளிவாசல்களை அலங்கரித்து, சரிங்களா, அன்று முழுவதும் ஒரு புதிய ஆடையை அணிவித்து கொண்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள். எப்ப? ரஜபுடைய மாதத்துல. இது மட்டும் கிடையாது, இன்னும் சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பூரி பாத்தியா எப்ப ஊதுறாங்க? என்ன ஊதுறாங்க? பூரி பாத்தியா. ஏன்? எந்த மாசமா? இந்த மாசம் ரஜபுடைய மாசமா? பாத்தியா ஓதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னதான்? ரொம்ப ரொம்ப நல்லதான். பாத்திகா ஓதலாமா? இங்க சொல்லுங்க, பாத்திகா ஓதலாமா? அல்லாஹ் ஒருவன் தான், அப்படிதானே? நான் இருக்கேன், என்னுடைய தாயே இருக்காங்க, என்னுடைய தாயை விட்டுட்டு வேற யாரையாவது நான் தாயை அழைச்சேன்னு சொன்னா எங்க அம்மா கோவமா வராதா? கரெக்டான செய்யும். அப்ப நாம அல்லாவை விட்டு வேற ஒருவரை நம்ம அழைச்சோம்னு சொல்லி சொன்னா அதுல எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. இது இணை வைக்கக்கூடிய லிஸ்ட், இது வேற ஒரு டாபிக். இருந்தாலும் நான் எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதர் என்ன பண்றாராம்? ஃபாத்திகா ஓதுறாராம். எப்ப? இந்த ரஜபுடைய மாசத்துல ஆளை கூட்டிட்டு என்ன செய்யறாராம்? ஃபாத்திகா ஓதுறாராம். ஃபாத்திகா ஓதுற உடனே அவர்கிட்ட கேக்குறாங்களாம், யார் பேரால ஓதணுப்பா ஃபாத்தியா? என்ன கேக்குறாங்க? யார் பேரால ஓதணுப்பா? இந்த மாசம் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவங்களுக்கு என்னது? சிறந்த நாள். அதனால நீங்க என்ன செய்யுங்க, சில இடங்கள்ல இது நடக்குது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஜாஃபர் சாதிக் பேரால நீங்க என்ன செய்யுங்க, பாத்தியா ஓதுங்க. இன்னும் சில பேர் எப்படி ஒரு விஷயத்தையே புரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, யாருடைய பேர்லப்பா ஓது? அல்லாஹ்வுடைய பேரால ஓது. யாருடைய பேரால ஓத சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கே பாத்தியா. எப்ப? எந்த மாசத்துல நடக்குது? இந்த ரஜபுடைய மாசத்துல நடக்குது. ஓதலாமா?
சொல்லுங்க. ஃபாத்திகாலாம் என்ன சொல்லுங்க. இறந்தவர்கள் உயிரோட வருவாங்களா? வரமாட்டாங்க. அவர்களுக்கும் நமக்கும் இடையே அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அதன் அடிப்படையில தீமையான காரியங்கள்ல இருந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா தவிர்ந்து இருக்கணும். இன்னைக்கு சொல்லுவீங்க, நீ என்னப்பா நீங்க உட்காந்து பேசிட்டு போயிருவப்பா. சில பேருடைய மனசுல வரக்கூடிய கருத்தை சொல்றேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க எங்களுடைய தந்தை என்னுடைய மூதாதையர்கள் இவர்கள் செய்த விஷயத்தில நான் என்ன செய்வேன், கண்டிப்பா நான் அதை வழி நடத்தியே செய்வேன். இன்னைக்கு ஒரு ஜனாசா வந்து மௌத்தி இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு கூட்டம் கூடி ஓதுறீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஓதுறமா இல்லையா? வந்த சொந்தங்கள் எல்லாமே 3 நாளைக்கு மிகாமல் இல்லாம இருக்க மாட்டாங்க. கேட்டா 3ஆம் நாள் பாத்தியா முடிச்சுட்டு தான் நாங்க எங்க போவோம்? எங்க போவோம்? வீட்டுக்கே போவன்ற விஷயத்த சொல்றீங்க. இது அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையா, வலியா? நான் ஏற்கனவே கேட்டேனே, உள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்துமே எங்கதான் கொண்டு போய் விடுது? வழிகேடு. ஒவ்வொரு விதத்துமே என்னது? வழிகேடு. வழிகேடு எல்லாமே எங்க கொண்டு போய் விடுது? அதையே நாம் சிந்திக்க மாட்டோம். சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு 3 நாளைக்கு வச்சிருந்தாங்க தான். அடுத்த கலிஃபாவை யாரை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள 3 நாளா என்ன செஞ்சிருந்தாங்க? அவருடைய ஜனாசாவை வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதப்பட்டதா? நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தீமையான காரியங்கள். நான் ஆண்கள் ஒரு சில நேரம் கான்செப்ட்ல உறுதியா இருப்பாங்க, ஆனா பெண்கள் ரொம்ப ரொம்ப பலகீனமானவங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம ஓதிருவோங்க. அதாங்க நல்லது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அவங்களுக்கு உங்களுக்கு தரையை ஏற்படுத்திட்டு அவங்க திரும்ப என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதற்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தாவோ நம்மளுடைய தந்தையோ கையில வாட்ச் கூட கட்டாம இருந்திருப்பாங்க, அப்படிதானே? ஒரு போன் கூட இல்லாம இருந்திருப்பாங்க, அப்படிதானே? இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய போனை நீங்க அலோவ் பண்றீங்களா இல்லையா? சொல்லுங்க, அலோவ் பண்றீங்களா இல்லையா? வேண்டான்னு சொல்லுவீங்களா? யாராவது ஊர்ல இருந்தாங்கன்னாலும் பெரிய போன், உங்களுக்கு டச் போன் தேவைப்படுது, ஆண்ட்ராய்டு போன். காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களை வீடியோ காலில் பார்ப்பதற்கும் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு எந்த போன் தேவைப்படுது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. எல்லாருடைய வீட்லயுமே என்னது இருக்கதா செய்யுது. இதை வேணான்னு சொல்லுவோமா? ஏன் புதுசா வந்த அதை மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம்? இது புதுசா வந்த விஷயம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதில் இருந்தே இந்த மார்க்கம்ன்றது வந்து புதுசா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டது. இடையில் வந்த அந்த சின்ன சின்ன அந்த மூதாதையர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வணங்குவது, சில என்னது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க நஜாத்து. என்ன வார்த்தை சொல்றீங்க? நஜாத்து. நஜாத்துனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நஜாத்திற்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. வெற்றியாளர்கள். அப்ப யார் வெற்றியாளர்கள்? நாங்க வெற்றியாளர்கள்ன்றத நான் சொல்ல வரல. தௌஹீத்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்றது நமக்கு தெரியுமா? ஏகத்துவம். யார ஏகத்துவம் சொல்லி சொல்றோம்? ஓர் இறைவனை வணங்குவதற்கு தான் என்ன செய்யறோம்? ஏகத்துவம் சொல்லி சொல்றோம். ஆனா இன்றைக்கு இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு விழக்கூடிய அடி, எங்களுக்கு விழக்கூடிய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, வந்துட்டாங்க நஜாத்துக்காரங்க. சொல்லுவீர்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுவாங்க. என் காது பட நான் நிறைய பேர் சொல்ல என்ன செஞ்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அப்ப உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை எடுத்து கூறினாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா ஆத்தாக்கும் பி ரசூல் ஒமா நஹாக்கும், உங்களுடைய தூதர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் என்ன செய்ய கொள்ளுங்கள், விலகி இருந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை மட்டும் தானே நாங்க சொல்றோம். சொல்லுங்க, வேற ஏதாவது நாங்கள் சொல்ல வருகிறோம் அவங்கள்ட்ட? சொல்லுங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமுதாயம் சீரடையாது. அப்ப நாம எப்ப மாற போறோம்? அல்லாஹ் சொல்றான், நிராகரிப்பாளர்கள் சொல்றான். நிராகரிப்பாளர்களுக்கு தமிழ் அர்த்தம் காபீர்கள். காபீர்கள் சொல்லிட்டு நம்ம யார சொல்றோம்? யார சொல்றோம்? இந்துஸ, அப்படிதானே? அப்ப இன்றைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் தொழுதிங்க? சில கைகள் தான் என்ன செய்யப்படுகிறது? தூக்கப்படுது, அப்படிதானே? ஒரு சில கைகள் என்ன செய்யல? தூக்கப்படல. இப்ப அல்லாஹ்வை வணங்காதவர்கள் யாரு? யாரு? அப்ப நாம யார் லிஸ்ட்ல போறோம்? யார் லிஸ்ட்ல போறோம்? நம்ம யாருடைய லிஸ்ட்ல போறோம்? காபிர்களுடைய லிஸ்ட், அப்படிதானே? இப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன விஷயம் எது? இன்றைக்கு மெஹராஜினுடைய இரவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் என்பதற்காக அந்த நாளை ஸ்பெசிபிக்கா வச்சு அந்த நாளுக்கு போனதா, அதாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜினுடைய பயணத்துக்கு போனது உண்மை. ஆனால் அவர்கள் எந்த மாதத்தில் செல்லவில்லை? ரஜபுடைய மாதத்தில் செல்லவில்லை. இதற்கான ஆதாரங்கள் எங்கும் இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்துக்கு போனாங்க அப்படின்றத வந்து சொல்லி இதை ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய நீங்க மெஹராஜுடைய பயணத்துல என்ன கடமையாக்கப்பட்டுச்சு? அதையே செய்ய மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்றாங்க, சொல்றாங்க தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. இப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த தொழுகையவே நம்ம தொழுகல அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது நல்லதா? சொல்லுங்க. தொலை சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடன் வாழ்ந்த சஹாபாக்களோ ரஜபு மாசத்துல அந்த 27ன்னு சொல்லிட்டு தனியா நின்று, அதாவது வந்து தனியா எல்லாரையும் அழைத்து இரவு முழுவதும் நின்று வணங்கியதாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா? இல்ல. அப்புறம் நம்ம செய்யறோம். இது எங்க கொண்டு போய் விடுது? எங்க கொண்டு போய் விடுது? நரகத்தின் பக்கம் கொண்டு போய் விடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா தக்கும் நார வலபி சிக்கின் தம்ரத்தின். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி என்ன செஞ்சார்கள்? எச்சரித்தார்களே. ஏன் நாமளா ஒரு விஷயத்தை, அல்லாஹ் நமக்கு எத்தனை அறிவை கொடுத்திருக்கிறான்? 6 அறிவை கொடுத்திருக்கிறான். எதுக்கு? ஒரு அறிவு எதற்காக? சிந்தனை, பகுத்தறிவு அப்படின்றது எதுக்கு? சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிறதுக்கான ஒரு அறிவு. இப்ப அந்த அறிவையே நாம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லையே. ஒருவர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த விஷயத்த நீங்க என்ன செய்யணும்? இது சரிதானா அப்படின்றது என்னைக்காவது ஆராய்ச்சி பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்? நம்ம சிந்திப்பது கிடையாது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரஜபுடைய மாசத்துல இரவு முழுவதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆதாரமற்ற ஹதீஸ். இதுல எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இன்னும் சொல்றாங்க, யார் ஒருவர் எப்படி உள்ள ஹதீஸை எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. யார் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வாங்க, ரமலானுடைய மாதத்தில் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறாரோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாசத்துல? இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? யார் ஒருவர் ரஜபுடைய மாதத்தில் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறாரோ என்ன செய்யப்படுது? அவங்களுக்கு உங்களுடைய பாவங்கள்.
எந்த ஹதீஸை எதோட சேர்த்துறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாசத்தை சொன்னாங்க? ரமலானுடைய மாசத்தை சொன்னாங்க. ஆனா இவங்க சொல்றக்கூடிய மாசம் எந்த மாசம்? ரஜபு மாசம். இன்னும் ரஜபுடைய மாசத்தில் முதல் நோன்பு, ரஜப் மாசம் பிறக்குதுல்ல, பிறந்த உடனே முதல் நோன்பு வைக்கிறவங்களுக்கு எத்தனை வருட பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா 3 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுதான். எத்தனை வருட பாவமா கேட்டுக்கங்க. 2வது நோன்பு வைக்கிறவங்களுக்கு எத்தனை வருட பாவம் மன்னிக்கப்படுதான்? 2 வருட பாவம் மன்னிக்கப்படுதான். 3வது நோன்பு வைக்கிறவங்களுக்கு எத்தனை வருட பாவம் மன்னிக்கப்படுதான்? 1 வருடம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. எதுல? இந்த ரஜபுடைய மாசத்துல அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கா. நான் சொன்னது பூரா இல்லாத விஷயம். சரிங்களா? இங்க ஒரு ஆலிமா வந்தாங்க மதுரையில இருந்து. என்ன சொன்னாங்கன்னா, நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ற. ஏன்னா நான் தெளிவா சொல்லிடணும்ல, பிலால் பிர்தோசி அப்படின்னு எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயம். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத விஷயம். அப்ப நாம் நோன்பு எப்ப வைக்கணும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். திங்கள், வியாழன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இந்த நோன்புகள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வைக்கலாம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13, 14, 15 இந்த 3 நாட்களும் என்ன செஞ்சிருக்காங்க, நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. இது அல்லாதது மற்ற நாட்களில் யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா நாம என்ன செய்யக்கூடாது, கிளம்பு பார்த்துக்கிட்டே இருங்க. மெஹராஜுடைய நோன்பு வைக்கப்படும் என்று எங்கே அறிவிப்பு செய்வார்கள்? பள்ளிவாசல். அது மட்டும் இல்ல, பராத் இரவுன்னு ஒரு இரவு இருக்காங்க. அடுத்த மாசத்துக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. எந்த இரவா? பராத் இரவா. அந்த இரவுல அவங்க என்ன செய்வாங்களா, அந்த பராத் இரவுல நோன்பு வைக்கிறது என்னதான் சிறந்ததான். இப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் என்னது, மார்க்கத்துல புதுசா ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து திணிக்கிறாங்க. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதுமே தூங்க செல்வதற்கு முன் ஒரு துவா ஓதுவாங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய துவா. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி லைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துவா. சரிங்களா? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நாம என்ன துவா ஓதுவோன்னு சொன்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வஹியா. அந்த துவாவே சில பேர் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. போனை பார்ப்போம், அதோட நம்ம என்ன செஞ்சிருவோம், தூங்கிடுவோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நபி கல்லதி அர்சல்ட, அதாவது அர்சல்டன்னு சொன்னா அனுப்பினான், நபி கல்லதின்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கா, அல்லாஹ் நபியை அனுப்பியிருக்கான். அந்த துவா நீண்ட தொடரா போகும். நான் உன்னை என்ன செஞ்சேன், நம்பிக்கை கொண்டேன் அப்படின்ற மாதிரி தமிழ் அர்த்தங்கள் என்ன செய்யும், போகும். அந்த துவாவினுடைய பொருள். சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன வார்த்தை சொல்றாங்க, நபி கல்லதி அர்சல்த. ஆனா அந்த மனிதர் என்ன சொல்றான்னு சொன்னா, ரசூலு கல்லதி அர்சல்த. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 வார்த்தையினுடைய பொருளுமே ஒரே மீனிங் தான். 2 வார்த்தையினுடைய பொருளுமே ஒரே மீனிங் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சொன்னா, நான் உனக்கு எதை சொன்னோனோ அதை மட்டும் நீ சொல்லு. அந்த இடத்துல கண்டிஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் உனக்கு எதை கத்து கொடுத்தனோ அதை மட்டும் நீ சொல்லு, அது அல்லாத விஷயத்தை நீ என்ன செய்யாத, சொல்லாத. அப்ப இன்னைக்கு ஒவ்வொருவரும் புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது மார்க்கத்துல இருக்கிறதா இல்லாததா? கேட்டா நீங்க யாரு தெரியுமா சொல்லுவீங்க, உங்களதான் சொல்லுவீங்க. நீங்க தான்ப்பா இப்ப புதுசா கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு சொல்கிறோம். அப்படி தவறான ஒரு விஷயம் ஒருவர் சொன்னால் அதனுடைய பாவம் யாருக்கு வந்து சேரும், சொன்னவர்கள். அப்ப அதை சிந்திங்க. நல்ல விஷயங்களை தானே சொல்றாங்க, இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, நாம இதுல இருந்து என்ன செய்வோம், தவிர்ந்து இருப்போமே. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 4 மாதங்கள் புனிதமான மாதம் சொல்லி சொன்னாங்கல்ல,
அந்த 4 மாதத்துல எதுக்கும் இடையில இருக்கக்கூடிய மாதம் ரஜபுன்னு சொன்னாங்க. ரபியுல் ஆஹிர் சாஃபானுக்கு முன்னாடி உள்ள மாதம் தான் என்னது? ரஜபு மாதம் சொன்னாங்க இல்லையா? இன்னும் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, ரஜப் யாருடைய மாதம் சொன்னா முலர் கோத்திரத்தார்னு சொல்லிட்டு ஒரு கோத்திரத்தார் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்தாங்க. நான் கோத்திரம்லாம் சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கோத்திரம்? வெரி குட், மாஷா அல்லாஹ். எந்த கோத்திரம்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமே, அப்படிதானே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரஜபுடைய மாதத்தை சொல்லும் போது எந்த கோத்திரத்தை சொல்றாங்க? முலர் கோத்திரம். முலர் கோத்திரத்தை பொறுத்தளவுல அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முழுக்க முழுக்க நமக்கு எதிரான கோத்திரம். யாரு? முலர் கோத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிறைய பேர் சண்டை போட்டிருக்கிறதாம்லாம் நம்ம வரலாறுல பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த முலர் கோத்திரத்தார் நமக்கு யாரு? எதிரிகளான கோத்திரம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதத்தை? முலர் கோத்திரத்தாருடைய மாதம். அது மட்டும் கிடையாது, இந்த முலர் கோத்திரத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி வந்த அந்த பாட்டனார் உள்ள கோத்திரம் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? முலர் கோத்திரம். ஹதீஸ்ல அந்த ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க, அவர்களுக்கு பின்னாடி வந்த பாட்டனாருக்குரிய கோத்திரம் தான் எந்த கோத்திரம்? முலர் கோத்திரம் அப்படின்றத யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, நம்ம சிந்திக்கணும், எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெசிபிக்கா முலர் கோத்திரத்தார இந்த மாதத்துல வச்சு சொன்னாங்க? முஹர்ரம் மாசத்தை சொல்லுவாங்க, அது யாருக்குரிய மாசம் சொல்லுவாங்க? முஹர்ரம் மாசத்தை யாருக்குரிய மாசம் சொல்லி சொல்லுவாங்க? தெரியாதா? முஹர்ரம் மாசத்தை யாருக்குரிய மாசம் சொல்லி சொல்லுவாங்க? தெரியல. முஹர்ரம் மாசம்னா என்னன்றது நமக்கு தெரியுமா? நமக்கு வருஷ பிறப்புப்பா. அதுதான் நமக்கு தெரியும், அப்படித்தானே? சரி, யூதர்கள் என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல? நோன்பு வச்சாங்க. முஹர்ரத்தினுடைய 9ல நோன்பு வச்சாங்களா 10ல நோன்பு வச்சாங்களா? 10-11 வச்சாங்களா? நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9-10 வைப்பேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? இது யாருக்கு மாற்றமாக நடக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யூதர்களுக்கு மாற்றமாக நடக்கணும்ன்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் சொன்னா, அவர்கள் முடிக்கு கருப்பு சாயம் பூசுவார்கள், நீங்கள் கலர் சாயம் பூசிக்குங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இன்னைக்கு ஆண்கள் தான் பாவம் கலர் சாயம் பூசி தீராங்க. ஆனா நாம அப்படி கிடையாது, அப்படிதானே? உண்மையா இல்லையா? அப்ப யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? மாற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில முலர் கோத்திரத்தார் நமக்கு யாரு? எதிரானவங்க இல்லையா? இந்த ரஜப் மாதத்தை முழுக்க கடைபிடிக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இந்த முலர் கோத்திரத்தார் தான். யாரு? முலர் கோத்திரத்தார். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த ரஜபுடைய மாசத்துல தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது எப்படி முலர் ஒரு குட்டி பூச்சி அது ஒண்ணுமே செய்யாது. குட்டி பூச்சி அது ஒண்ணுமே செய்யாது. சரியா? ரஜப் மாசத்துல முலர் கோத்திரத்தார் என்ன செய்வாங்க? முலர் கோத்திரத்தாருடைய ரஜப்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். சரிங்களா? அவருடைய பேர் அபு குத்தாரின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர். சரிங்களா? அந்த பேர்லாம் உங்களுக்கு வாயில வராது. யாருடைய காலத்துல வாழ்ந்து வர்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மனிதர் வாழ்ந்து வந்தார். நல்லா கேட்டுக்கங்க, இது யாருடைய ரஜப்னு சொன்னேன்? முலர் கோத்திரத்தாருடைய ரஜப். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனிச்சுக்கங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவ செய்தியை சொல்லும் போது அந்த மனிதர் என்ன செய்யல? ஏத்துக்கல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே முசைலமா என்று தன்னை நபி என்று வாதிடக்கூடிய ஒருவன் இருந்தான். யாருடைய காலத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல. சரிங்களா? அப்ப அவனை இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு யார? முசைலமா என்ற மனிதனை யார் ஏத்துக்கிறார்? அந்த மனிதர். சரிங்களா? அந்த முசைலமா என்பவர் அந்த ஊர்ல இன்னொரு பெண்மணி நானும் நபின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன செஞ்சா இருந்தா. இப்ப அந்த பெண்மணி சொல்றா, நானும் நபி நீனும் நபி, ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கலாம்? திருமணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்பமே நிறைய பேர் என்னது, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் இருக்காங்கல்ல. அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் கிடையாது. ஆனா இவனுக்கு ஒரு பொறாமை, போட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. நம்ம வரலாறுகளுக்குள்ள இப்ப என்ன செய்ய வேணாம், போக வேணாம். ஆனா இந்த மனிதர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த முசைலமா செய்யக்கூடிய விஷயங்கள் இவருக்கு என்ன செய்யல, சுத்தமா பிடிக்கல. இவர் யார நான் நபியா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு? முசைலமாவுக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி பையத் பண்றாரு. சரிங்களா? ஆனா இவருக்கு என்ன செய்யல, பிடிக்காம இவருக்கு என்ன செய்தி காதுக்கு வருதுன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம், அது நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த தூதுத்துவ செய்தி யாருக்கு கேக்குது? இந்த அவுல் குத்தாரி அப்படின்றவருக்கு என்னது தெரிய வருது. தெரிஞ்சே வந்த உடனே பிரயாணம் செஞ்சு எங்க வர்றாருன்னு சொன்னா மதீனாக்கு வர்றாரு. இவர் யாருன்னா முலர் கோத்திரத்தை சேர்ந்தவர். எந்த கோத்திரத்தை சார்ந்தவரே? முலர் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த மனுஷன் பிரயாணம் பண்ணி மதீனாவுக்கு வர்றதுக்குள்ளாட்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. இதுக்கு பிறகு இந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறகு இவர் என்ன செஞ்சுறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன செய்தி சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் முலர் கோத்திரவாசிகள். என்ன கோத்திரவாசிகள்? முலர் கோத்திரவாசிகள். இந்த ரஜபுடைய மாதம் விட்டது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், பாலைவன பகுதிக்கு வருவோம். எங்க வருவாங்களாம்? பாலைவன பகுதிக்கு வருவோம். நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஒரு ஆட்டை மண்ணுல என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாலை கறந்து அந்த மண் அந்த கைப்பிடியா நாங்க என்ன செய்வோம், பொம்மை மாதிரி செய்வோம். என்ன மாதிரி டிசைன்ல வருதோ அதுதான் எங்களுடைய கடவுள். புரியுதா? என்ன கோணத்துல வருதோ அதுதான் எங்களுடைய கடவுள். அதை நாங்க என்ன செய்வோம், இந்த ரஜபுடைய மாசத்துல சிலையா வச்சு வணங்குவோம். இது நமக்கு வேண்டாத விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ரஜபுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை தூக்கி வைத்து விடுவோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க மற்ற மாசத்துல ஃபுல்லா போருக்கு போவோம். சரிங்களா? எல்லா மாசத்துலயும் முஹர்ரம் மாசத்துல என்ன செய்யக்கூடாது, போர் தொடுக்க கூடாது. அந்த மாசத்துல கூட நாங்க என்ன செய்வோம், போர் தொடுத்திருக்கோம். ஆனா ரஜபுடைய மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போர் புரிய மாட்டோம். அப்ப எதுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முலர் கோத்திரத்திற்கான மாதம் இந்த மாதம் சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த விஷயத்திலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, விலகி இருந்தார்கள். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இது முலர் கோத்திரத்திற்கான மாதம். ரஜப் மாதம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மாதம் சொல்லிட்டு எதுக்காக சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க வீணான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் தான், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமே முலர் கோத்திரத்துல இருக்கவே சொல்றாங்க, ஒரு கத்திகள் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வைத்திருக்க மாட்டோம். ஏன்? இந்த மாசம் என்னது, புனிதமாக்கப்பட்ட மாதம். நான் ஆரம்பத்துல ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு பயான் பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தடுத்த வற்றிலிருந்து விலகி இருப்பதற்கு பேர் தான் என்னது, ஹராம் சொன்னேன். சொன்னா சொல்லலையா? இப்ப அப்படி இருக்கும்போது இது அல்லாஹ் தடுத்த விஷயம். என்னது, இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், போர் தொடுக்க கூடாது. போர் தொடுப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது.
4 மாசத்துலயுமே என்ன செய்யக்கூடாது? போர் தொடுக்க கூடாது. அதை தவிர்த்து இந்த மாசத்துல வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 4 மாசத்துல என்ன செய்யக்கூடாது? போர் தொடுக்க கூடாது. முலர்வாசிகள் இதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப என்ன செய்வாங்க? இது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் என்ன செய்வான்? இந்த மாசத்துல கொலை செய்வான். எல்லா விஷயங்கள் நடக்கும். ஆனா ஒரு அறியாமைக்கார ஜாகிலியத்துல இருந்தாலும் அவர்கள் இந்த மாசத்தை என்ன செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க? ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இதை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய பாங்க சொல்றாங்களா? எதுக்காக பாங்கு சொல்லும் போது அமைதியா இருக்கும்? சொல்லுங்க. எதுக்காக அமைதியா? பயான் பேசுவதை கூட நிறுத்திட்டு எதுக்காக அமைதியா இருக்கும்? சொல்லுங்க. கிடையாது. அதனுடைய வாசகங்களை நாம் திரும்பி சொல்லணும் அப்படின்றதுக்காக. இப்படி இக்காமத்தை சொல்லி நம்ம தொழுகிறோமோ அதே மாதிரி பாங்கனுடைய சப்தமும் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாங்கு சொல்லும் போது அவர்கள் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களா, நாமளும் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர். அப்ப இங்க நான் ஒவ்வொருவரையும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு பயான் பேசிட்டே இருந்திருக்கலாம்ல. எதுக்காக சைலண்ட் பண்ணது? இப்ப இனிமே இந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மாத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்வோம்? பாங்குக்கு மரியாதை, பாங்கு தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடியதுதான். இன்னும் சில பேர் அவ்வளவு நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, வால்யூம் மியூட்ல போடுவாங்க. எப்பதான்? பாங்கு சொல்லும் போதுதான்.
இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ நேரம் தலையில இதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தலையில ஏதாவது எடுத்து போடுவாங்க. எப்பதான்? பாங்கு சொல்லும் போதுதான். அப்ப நமக்கா உள்ள இருந்து ஒரு அச்சம் வரணும். பாங்கு சொல்றாங்களா, நம்ம என்ன செய்யணும், அதனுடைய வாசகங்களை கேட்டு திரும்ப என்ன செய்யணும், சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இது நான் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது இந்த விஷயங்கள் நடந்ததுனால நான் என்ன செய்றேன், சொல்ல வரேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்புறம் பாங்குக்கு அப்புறம் கேட்கக்கூடிய துவாவும் என்ன செய்யப்படுது, அங்கீகரிக்கப்படுது. சரிங்களா? அதனால சலவாத்து சொல்லிட்டு அல்லாஹும்ம ரப்பஹாதி தஅவதி தம்தி அந்த துவாவை என்ன செஞ்சுட்டு ஓதிட்டு சிறிது நேரம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஒரு துவாவும் என்ன செய்யலாம், கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, இப்ப யார் ஆயுதத்தை எல்லாம் களைஞ்சு வைப்பாங்க, எந்த கோத்திரத்தார்? முலர் கோத்திரத்தார். என்ன எதனால இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது, போரிடக்கூடாது, புனிதமாக்கப்பட்ட மாதம், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம், போர் தொடுக்க மாட்டோம். இன்னும் அந்த மனிதர் இஸ்லாத்தை அபு குத்தாரின்றவரு இஸ்லாத்தை வந்தார்ல, அவர் சஹாபாக்கிட்ட சொல்றாரு, நாங்க அறியாமை காலத்துல என்னென்ன கல்லெல்லாம் இருந்துச்சோ அந்த கல்லை பூரா என்ன செய்வோம், வணங்கணும். எங்களுக்கு கல்லு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாங்களே செஞ்சு என்ன செய்யக்கூடியவங்களா சொன்னல. பாலை கறந்தவர் என்ன செஞ்சிருக்காரு, மண்ணை வச்சு அவர் என்ன செய்யக்கூடியவரா இருந்திருக்காரு, வணங்கக்கூடியவரா இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதத்தை எப்படி செஞ்சிருக்காங்க, புனிதமானதாக கருதி இருக்காங்க. அப்ப இந்த மாதம் அப்படின்றது அல்லாஹ் போர் தொடுப்பதற்கு தடுக்கப்பட்ட மாதமே தவிர இந்த மாதத்தில் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைங்க வேளாண் சொல்லல. ஆனா இந்த மாதத்தை ஸ்பெசிபிக்கா வச்சு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. இன்னும் இந்த மாதம், இந்த ரஜபுடைய மாதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விதை விதைக்கக்கூடிய மாதம். அறிஞர் கருத்து சொல்றார், என்ன மாதமா, விதை விதைக்கக்கூடிய மாதம். சாபானுடைய மாதம் தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் என்னது, அறுவடை செய்யக்கூடிய மாதம். யார் சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோக்க சொல்லல. என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் திங்கள் வியாழன் வேணா நான் என்ன செய்வேன், நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குவதாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது. இது மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணக்கூடிய விஷயம். இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்ய கூடாது. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு ஆறு ஓடுதாமா. என்ன செய்தாமா, ஒரு ஆறு ஓடுதாமா. அந்த ஆறோட பேரு என்ன ஆறுன்னு சொன்னா ரஜபுட ஆறாம். என்ன ஆறு, ரஜபி என்ற ஒரு ஆறு ஓடுகிறதாமா. யார் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவர்களுக்கு அந்த ரஜபுடைய அந்த ஆறு ஓடுதுல, அதுல இருந்து என்ன செய்யப்படுமா, தண்ணீர் கொடுக்கப்படுமா. இது புதுசா கொண்டு வந்த விஷயமா இல்லையா, உண்மையா இல்லையா? என்ன ஆறு ஓடுது சொர்க்கத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கௌசர் என்ற நீர் தடாகத்தை தருவதாக சொல்லி இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், சல்சபீல் என்ற நீரூற்று சொல்றானா இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் போது இவர்கள் என்ன ஹதீஸ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சொர்க்கத்துல என்ன செய்தான், ரஜபி என்ற ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு என்ன நோன்பு வச்சா கிடைக்குமா, அந்த ஆத்துல இருக்க தண்ணி. ரஜபுடைய மாசத்துல நோன்பு வச்சோன்னு சொன்னா என்ன கிடைக்குமா, இந்த ஆத்துல இருக்கக்கூடிய தண்ணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்ன, கௌசர் என்ற நீர் தடாகம் யாருக்கு தருவதாக அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவதாக சொல்கிறான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டி தராத விஷயத்தை நாம் செய்தால் அல்லாஹ் என்ன செய்வார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செய்வாங்க, நாம் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக போய் நிற்போம், அதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். யாரு இவர்கள்? உங்களுக்கு பிறகு நீங்கள் சொல்லாத விஷயத்தில் இருந்து மார்க்கத்தை விட்டு பின்தங்கி போனவர்கள். யார் அவர்கள்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத விஷயத்தை பண்றாங்கல்ல. எதை விட்டு பின்தங்கி போனவர்கள்? மார்க்கத்தை விட்டு பின்தங்கி போனவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசன்ற நீர் தடாகம் மட்டும்தான் இருக்கு. இப்ப இது சொல்லக்கூடிய விஷயம் பிதத்தான விஷயம். இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிதத்தான விஷயம். இன்னும் இந்த ரஜபுடைய மாசத்துல நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பிதத்தான விஷயம், மார்க்கத்துல புதுசா கொண்டு வந்தக்கூடிய விஷயம். இன்னும் இந்த ரஜபுடைய மாசத்துல என்னது வேற என்ன சொன்னேன்? இல்ல, இதெல்லாம் முலர் கோத்திரத்தார் செஞ்சது. இதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் சொன்னேன்ல நானு. முலர் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க. முலர் கோத்திரத்தாருக்குரிய ரஜப்னு எதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அதாவது அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த மாசத்துக்குரியது என்ன அப்படின்னு சொன்னா போர் தொடுக்க தடை செய்யப்பட்ட மாதம். சரிங்களா? ஆனா எதிரிகள் என்ன பண்ணுவான்னு சொன்னா இந்த மாசத்துல தான் என்ன செய்வான்? போர் தொடுப்பான். சிரியா நாட்டுல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். முஸ்லிம்களே என்ன செய்யக்கூடிய நிலை, அடிக்கக்கூடிய நிலை. எந்த மாசத்துல? இந்த ரஜபுடைய மாசத்துல. அப்ப முடிஞ்ச அளவு இந்த மாசத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, போர் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னும் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா இந்த ரஜபுடைய மாசத்துல நோன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வம்படியா கூட்டிட்டு போய் என்ன செய்வாங்களாம்? நோன்பு திறக்க வைப்பாங்களாம். ஏன்? இதுவே பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு என்ன ஆயிரும்? நோன்பு வச்சிருக்காங்க சஹாபாக்கள், நாமளும் நோன்பு வைக்கணும் அப்படின்ற நம்ம யாரை பின்பற்றுவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் வடை சாப்பிடணுமா? சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு பின்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களே. இன்னும் அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் யாரை பின்பற்றுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ்? இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். யார் ஒருவர் மாற்று மத சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார சொல்றாங்க? நம்மளதான் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஜானாக மூலமாக மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். அவர்கள் உடும்பு பொந்துல போனா கூட நாமளும் என்ன செய்வோம்? போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும் போது ரஜப் மாதத்தை பத்தி தெரிஞ்சிட்டீங்களா இல்லையா? ரஜப் மாதத்துல ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கா? இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த ரஜப் மாசத்துல தான் உம்ரா செய்வாங்களாம். என்ன செய்வாங்களாம்? உம்ரா செய்வாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாசத்துல தான் ஸ்பெசிபிக்கா உம்ரா செஞ்சாங்களா? கிடையவே கிடையாது. இந்த 12 மாதத்துல எந்த மாதத்துல வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? உம்ரா செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு மாதத்துல உம்ரா செஞ்சா ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். அது எந்த மாசம்? ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்துல உம்ரா செஞ்சோன்னு சொன்னா என்ன நன்மை கிடைக்குது? ஹஜ் செய்த கூலி கிடைக்குது. சரி, இவ்வளவுலாம் சொல்றோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை முறை ஹஜ் செஞ்சிருக்காங்க, எத்தனை முறை உம்ரா செஞ்சிருக்காங்க? ஒரு முறை ஹஜ். சரி, ஹஜ் ஒரு முறையா? 4 முறை உம்ரா செஞ்சிருக்காங்க. எத்தனை முறை உம்ரா செஞ்சிருக்காங்க? 4 முறை உம்ரா செஞ்சிருக்காங்க. 2 முறை ஹஜ் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு முறை செஞ்சது அறியாமை காலத்துல செஞ்சது. சரிங்களா? ஆனா நம்ம எதை எடுக்கணும்? ஒரு முறை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஹஜ் செஞ்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால்
அப்படின்ற வார்த்தையை தான் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 முறை தான் என்ன செஞ்சிருக்காங்க, உம்ரா செஞ்சிருக்காங்க. 4 மாதங்கள் மட்டும்தான் நமக்கு என்னது, புனிதமாக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்துல இந்த ரஜப் மாதத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஸ்பெசிபிக்கா வச்சு மெஹராஜ் பயணத்துக்கு போனாங்க, நோன்பு வைக்கணும், நின்று வணங்கணும். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, விடிய விடிய திக்ரு செய்வாங்க. எப்ப, இந்த மெஹராஜுடைய நாள்ல தொழுது முடிச்சுட்டு ஒருவனுமே திக்ரு செய்ய மாட்டான், எந்திரிச்சு ஓடிடுவான். தொழுதா போதும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா 1000 தடவை 2000 தடவை எப்ப செய்வான்னு சொன்னா, எப்பதான் செய்வாங்க, இந்த மெஹராஜுடைய அந்த 27 அன்னைக்கு என்னது ஸ்பெசிபிக்கா வச்சு என்ன செய்யறது, திக்ரு பண்றது. இது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியா? நாம் நன்மை செய்தோம் என்று சொன்னால் உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும், தீமை நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். நரகம் எங்க போய் தீமையின் பக்கம் வழிகாட்டும், தீமை எங்க போகும், நரகத்தின் பக்கம். அப்ப எது ஹக்கு, எது உண்மையோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கங்க, எடுத்துக்கங்க. அப்ப மார்க்கத்துல இல்லாத புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருத்தவங்க மணியவே பார்த்துட்டு இருக்காங்க, நான் விட்டுறேன் சரிங்களா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து இந்த மாதம் எல்லாம் எந்த மாசத்தை சொல்லியிருக்கான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு யூடியூப்ல நிறைய என்ன விஷயங்கள் வருதுன்னு சொன்னா, இந்த மாசம் ஸ்பெசிபிக்கான மாசம். ஏன்னா எங்க மதரசால கேட்டாங்க, உஸ்தாதுமா நிறைய விஷயங்கள் அமல் செய்யணும்லாம் வருது இந்த மாசத்துல, அப்படி என்ன மாசம் இந்த மாசம், ரஜப் மாசத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு ஸ்பெஷலுமே இல்லை, ஒரு ஸ்பெஷலுமே இல்லவே இல்லை. இது மட்டும்தான் புனிதமாக்கப்பட்ட மாதம் மட்டும்தான். மற்றபடி வேற எப்போதும் செய்யக்கூடிய அமல்களை நீங்க என்ன செய்யுங்க ரஜப் மாதத்துல. ஆனா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சா பயானு? பயான் புரிஞ்சுச்சா? சரி, அப்ப இந்த மாசத்தை என்னது, இந்த மாதம் என்ன மாதம், ரஜப் மாதம். வேற என்ன சொன்னேன், போர் மட்டும் செய்யக்கூடாது, போருக்கு தடுக்கப்பட்ட மாதம். வேற என்ன மாதம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்குரிய மாதம் சொன்னாங்க, முலர் கோத்திரத்திற்கான மாதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ரஜபு மாதத்தில் எந்த ஒன்று கிடையாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவு விதத்தான விஷயத்திலிருந்து தவிர்ந்திருந்து நரகத்தின் பக்கம், ஏன்னா சைத்தான் என்ன சவால் விட்டு வந்தான், வழிகேட்டுல கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடம் சவால் விட்டு வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தத்தபி குத்வத்தி சைத்தான் இன்னக அதுவும் முபீன். சைத்தான் ஆகிறவன், சைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் தெளிவான எதிரி அப்படின்னு யார் சொல்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால நாம் தீமையான காரியங்கள்ல இருந்து, குழப்பமான விஷயங்கள்ல இருந்து, விதத்தான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து இருக்கிறதுக்கு நம்மளையும் நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள், சந்ததிகள், கணவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்தவங்களாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, என்னை ஆளை விட்டா போதும்பா. அப்படியா, என்னை ஆளை விட்டா போதும்னு சொல்றீங்களா?